கரூரில் பிரபல ரவுடி பென்சில் தமிழழகன் என்பவரை போலீசார் காலில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்ன ஆண்டாங்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் பென்சில் தமிழழகன் என்பவர். இவர் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபர் ஆவார். இவரது கூட்டாளிகளான பிரகாஷ், ஹரிஹரன், மனோஜ் ஆகிய 4 பேரும் கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு பேருந்துக்காக காத்திருந்த பயணி ஒருவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை காரணமில்லாமல் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேற்று மாலை தமிழழகனின் கூட்டாளிகளான பிரகாஷ், ஹரிஹரன், மனோஜ் ஆகிய 3 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமிழழகன் தப்பியோடியதாக கூறப்படுகிறது. தப்பியோடிய தமிழழகனை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்று இரவு கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அருகில், அதாவது அரிக்காரம்பாளையம் பகுதியில் உள்ள மேம்பாலத்தின் அருகில் அவரை தப்பியோடிய முயற்சிக்கும் போது அவரை பிடித்துள்ளனர். பிடித்து விசாரணை நடத்திக் கொண்டிருக்கும் போதே தமிழழகன் போலீசாரை தாக்கியுள்ளார். தாக்கிட்டு அங்கிருந்து தப்பியோட முயற்சிக்கும் போது இந்த கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் தனது துப்பாக்கியால் தமிழழகனின் வலது கால் முட்டிக்கு கீழ்ப்பகுதியில் சுட்டு அவரை போலீசார் பிடித்துள்ளனர். தற்போது பிடிக்கப்பட்ட அந்த தமிழழகன் சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். பல்வேறு கொலை வழக்கு, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய நபர் கொலை முயற்சியில் இப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் கரூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.